வசனம். சங்கீதம் 107 அதனுடைய 29, 30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இயற்கையின் மீது அதிகாரம் படைத்தவராக இருந்தார். சர்வ சிருஷ்டியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற பிரகாரம் ஒரு இயற்கையை பார்த்து இறையாது என்று சொன்னால் அது அமைதலாக இருந்தது. ஒரு கடலை உண்டாக்கி இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று சொன்னது போல கடலுக்கு கரையை உருவாக்கி அதை ஒரு எல்லையாக நிறுத்தினார். மனுஷனை படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்தார். அவன் வாழ்வதற்கு தேவையான இயற்கை காற்றாக இருக்கலாம், மரங்கள் செடிகள் கொடிகளா இருக்கலாம், அவன் உணவாக இருக்கலாம், உறைவிடமா இருக்கலாம், எல்லாவற்றையுமே அவனுக்கு முன்னதாக உருவாக்கி வைத்துவிட்டு மனிதனையும் உருவாக்கி வாழ வைத்தார். இப்படியாக இயற்கையை படைத்து அந்த இயற்கை இவன் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி அதிகாரத்தையும் கொடுத்தார். எத்தனையோ நன்மைகளை கொடுத்த தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டம், பிரச்சனை, பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது அந்த மனிதன் யாரை சார்ந்து வாழ்கின்றான்? தன்னை படைத்த தேவனுடைய சமூகத்துல தான் அதற்கு விடுதலை கிடைக்கும் என்று அவன் அறிந்திருக்கின்றான். தனக்கு எவ்வளவுதான் படித்த ஞானம் இருந்தாலும், தன்னால சில வேலைகளை செய்யக்கூடிய திறமைகள் இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேல தன் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் வருகின்ற பொழுது தான் கை கொண்ட யுக்திகளை வைத்து பிரச்சனையை என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர தன்னுடைய பலன் போதவில்லை. அதனால தான் ஆண்டவருடைய பலனை சார்ந்து அவன் நிற்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையில கடலை போன்ற அலைகள் எழும்பி வந்து மோதி பிரச்சனைகளை உருவாக்குகின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு? அலைகளை அமர செய்து, கொந்தளிப்பை அமர செய்து, அவங்க நாடின துறைமுகமாகிய ஒரு சமாதானமிக்க வாழ்க்கையிலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற தெய்வமாக வெளிப்படுகின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம கடல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிற கப்பலை போன்ற இருக்கலாமே. வாழ்க்கை என்னும் படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம கப்பல்ல சில நேரம் உடைவு வருகிறது, சில நேரம் அலையினால ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு நிலைமை. கப்பலை முன்னோக்கி ஓட்ட முடியல, வாழ்க்கை படக முன்னோட்டு ஓட்ட முடியல. ஒன்றில் சேதம் வருகிறது, இல்லைன்னா தடை வருகிறது, இல்லைன்னா போராட்டம் வருகிறது, உடைவு வருகிறது. எதனால இந்த கப்பல் அசைக்கப்படுகிறது? வாழ்க்கை என்னும் கப்பல்ல அசைவு வர காரணம் என்ன? வாழ்க்கையாகிய கப்பல்ல சில நேரம் உடைவு வர்றதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையாகிய இந்த கப்பல்ல சில நேரம் எதிர்காற்று அடிப்பதற்கான காரணம் தான் என்ன? வேதத்திலே 3 மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்த கப்பலை மையமாக வைத்து நம்ம வாழ்க்கையில அடிக்கிற காற்றுக்கு என்ன காரணம்னு நான் வேதத்தின்படி தியானித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கின்ற பொழுது யோனாவுடைய புத்தகத்தை நம்ம சற்று திருப்புகின்ற பொழுது, யோனா ஒரு கப்பல்ல பயணம் செய்கிறாரு. எதற்காக பயணம் செய்தாரு? எங்க போறதுக்காக பயணம் செய்தாரு? அன்புக்குரியவர்களே, யோனா ஒரு தீர்க்கதரிசி, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவருக்கு இந்த ஆண்டவர் வைத்திருந்த உன்னத ஊழியம் தப்பு பண்றவங்க கிட்ட போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி எச்சரிக்கணும். அதான் அவங்கள அந்த ஒரு தீர்மானத்தோடு கூட அழைத்திருந்தார். அந்த யோனா பயணம் செய்கிறாரு. எங்க? ஆண்டவர் போக சொன்னது எங்க போக சொன்னாரு? நினிவே பட்டணமாகிய பாவம் நிறைந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே போக சொன்னார். ஆனா நம்ம தீர்க்கதரிசி எங்க போகிறாரு? தர்ஷீஸுக்கு போகின்ற கப்பல்ல ஏறிட்டாரு. இப்ப கப்பல்ல ஏறி உட்கார்ந்த அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வாசிக்கிற பொழுது யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். நல்லா பாருங்க, பிரச்சனைக்கு காரணமானவன் என்ன பண்றான்? அயர்ந்த நித்திரை, நல்ல சுக உறக்கம். ஆனா கப்பல்ல என்ன நடக்குது?
4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. தப்பு பண்ண மனுஷன் எங்க போய் படுத்திருக்கிறாரு? கீழ்த்தட்டுல போய் தூங்கிட்டு இருக்கிறாரு. இங்க கர்த்தர் கப்பல்ல பெருங்காற்றை வீச பண்றாரு. அந்த காற்று அடிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காற்றோட நம்ம வாழ்க்கையை முடிய போகுது, இந்த கப்பல் உடைய போகுது, நம்ம போய் கடல்ல போய் விழ போகிறோம், இருக்கிற எல்லாருமே சாக போகிறோம். எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் மாலுமி என்ன பண்றான், நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா தெரியாது, நீங்க ஒருவேளை எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சீக்கிரமா உங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கடல்ல ஒரு சமாதானம் நமக்கு உண்டாக்கப்படணும், அப்பதான் கப்பல்ல போய் நம்ம சமாதானமா சேர முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல மெயினா இருக்க வேண்டிய ஆளு தூங்குறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அந்த கப்பல் மாலுமி 6வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ மட்டும் தூங்குறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார்னு சொல்லிட்டு யோனா கிட்ட போய் சொல்றாங்க. எல்லாரும் அழும்போது நீ மட்டும் தூங்குறிய மனுஷா, நீயே எழுப்பி பிரேயர் பண்ணு, உன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை அந்த சுவாமி நமக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க? யோனா கிட்ட மாலுமி கேப்டன் சொல்றாரு. 7வது வசனம் சொல்லுது, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும் படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டிலே யாருடைய பேர் வந்தது? நம்ம மனுஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பதான் மாலுமிக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். எல்லா தப்பையும் பண்ணிட்டு மனுஷன் நீ வந்து அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கிற, நாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், கப்பல் அடிக்கிற காற்றை பாரு, எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போற அளவுக்கு கப்பல் சேதம் வரப்போகுது, நீ தூங்குறியான்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ பாருங்க, ஒரு கப்பல் சேதம், ஒரு கப்பல்ல பெருங்காற்று அடிக்கிறதுக்கு அங்க என்ன தப்பு நடந்துச்சு? ஆண்டவருடைய சித்தத்தை மீறி போன பயணத்தினால், ஒரு மனிதன் செய்த தவறினால் பல பேர் ஆபத்துக்குள்ளாக மாட்டத்தக்க அளவிற்கு ஒரு போராட்டம் வந்தது. இப்போ நடந்தது வேறு. யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க அவர் சொன்னபடி. அதன் பிறகு காற்று அமர்கிறது, கப்பல் அழகாக அங்கே பயணத்திலே தொடர்ந்து போனது நம்ம பார்க்க முடியும். அன்பு ஜனமே, சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கை படகு கூட சில நேரம் இவ்வளவு பெரிய ஒரு காற்று அடிக்கலாம். அந்த காற்றுக்கு யோனாவின் கப்பலின்படி நம்ம தியானிக்கின்ற பொழுது ஏன் காற்று அடிக்குதுன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடுகின்ற பொழுது சில நேரம் நம்ம வாழ்க்கை படகு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேதம் வருகிறது போன்ற அசைவுகளுக்கு யார் அனுமதி கொடுக்கிறார்? கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்மை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நம்மை ஏதாவது ஒரு வேதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமும் சித்தமுமாக இருக்கிறது. ஆகையினால நம்ம வழி தப்பி போகும் பொழுது, நமக்கான ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிற பொழுது, அந்த பாதையை விட்டு விலகி ஓடும் பொழுது நம்ம திருந்தணும், நம்ம மனம் மாறணும், இவங்க பரிசுத்தம் அடையணும், இவங்க பிழையை இவங்க உணர்ந்து கொள்ளணும், இவங்க மறுபடியும் ஜெப வாழ்க்கையில வரணும், மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளாக கடந்து வரணும், மறுபடியும் தேவனை நேசிக்கிற ஒரு இருதயத்துக்குள்ள வரணும். இவங்க உலகத்துக்கு பின்னால போக கூடாது, பாவத்துல போய் விழுந்துடக்கூடாது, ஆத்மாவை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. அதனால நம்மை ரட்சிக்கும் படிக்கு சில நேரம் நம்ம வாழ்க்கை படகுல தேவனே அசைவை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகையினால் யோனாவை வைத்து தியானிக்கின்ற பொழுது மனம் திரும்புவதற்காக தேவன் கப்பலிலே அசைவை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறாரு. இன்னைக்கு கூட சில நேரங்கள்ல தேவனுக்குள்ள ரொம்ப அன்புக்குள்ள ஒரு சில மனுஷங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தங்க வாழ்க்கையில ஏதோ சந்திக்கிற ஒரு மனுஷன் மூலமாக, தங்க வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு திருப்பத்தின் மூலமாக தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க, ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன்னு வந்துட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சண்டே கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? கடந்த நாட்கள் நான் வேதத்தை தியானித்துட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் அதை எனக்கு உணர பண்ணினார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அநேகம் இருக்கிறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ், அதனால் எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும். போகும் பொழுது என்ன கொண்டு போகணும்? பைபிளை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் காணிக்க கொண்டு போடணும். அங்கே இருக்கிறவங்கள பார்த்து நல்லா பேசி சிரிக்கணும், கை தட்டணும், பாட்டு பாடணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி சண்டே ஆனால் பெல் அடிக்கிற டைம் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். கேட்டால் சர்ச்சுக்கு போனீங்களா? ஆமாம் போனேன். போய் என்ன கிடச்சி? என்ன மாற்றம் கிடச்சி? எதுவுமே இல்லை. எதனால்? பெயர் கிறிஸ்தவர்களாக அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாரா? வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு. நான் காலை தியானத்துக்கு அதை நான் எடுக்கிற பொழுது அந்த வசனத்தை நான் வாசிக்க முடிந்தது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள்னு இருக்கு. எப்படி சண்டே மட்டும் பின்பற்ற சொன்னாரா? அனுதினமும் பின்பற்ற சொல்லியிருக்காரா? அனுதினம். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமான ஆண்டவரும் வேதமும் வார்த்தையும், திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படி ஒரு வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது மிகவும் மிகவும் பரிதாபம் கொள்ளுகின்றார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுகிறார்கள். ஓசியாவின் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். அன்புக்குரியவர்களை, ஆண்டவரை தேடுவது என்பது கடமைக்கான தேடுதலாக இருந்தால் எந்த பலனும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஏதோ ஸ்கூலுக்கு போற மாதிரி போய்விட்டு வர மாதிரி இருக்கிறதுனால எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு உத்தமம், ஒரு கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு பயம் தேவனுக்குள்ளே இருக்குமானால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில சோதனைகள் பாடுகள் வந்தாலும் தேவன் அவர்களை தூக்கி நிறுத்த முடியுமே தவிர, கீழ்ப்படியாமல் எப்படி வாழ்வன் என்று சொன்னால் ஒரு நாள் சவுலை போல கைவிட்ட நிலைமையில தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஒரு நாள் சிம்சோனை போல கைவிட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கை மாறும். வழி தப்பி போறது இல்லை. மனுஷானா தப்பு பண்றது இயல்பு. பூமியில பிறந்த எந்த மனுஷனும் பரிசுத்தவானும் கிடையாது, நீதிமானும் கிடையாது, உத்தமனும் கிடையாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், ஏதாவது ஒரு வழி தப்புதல் உருவாக்கப்படும். அது இயற்கையான ஒன்று. ஆனா நீ தப்பி விட்டாய், நீ திருந்தும்படி உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அதை நீ பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமே தவிர, திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த பிறகும், அதற்கான வழியை சொல்லி கொடுத்த பிறகும், அதற்கென்று ஒரு அசைவை உண்டு பண்ணின பிறகும் நான் அப்படித்தான் இருப்பேன் என்று இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுதுதான் தேவன் நம்மை கைவிட்டு விடுகின்றாரே தவிர, அல்லாமல் அவர் யாரையுமே கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் எல்லோரையும் நேசிக்கிறவரும், எல்லோரையும் ரட்சிக்கிறவரும், எல்லோரையும் பரிசுத்த பாதையிலே நடத்த விருப்பமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவருமே அந்நாட்களில் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்றுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பு ஜனமே, நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்தை மீறி நம்ம ஏதாவது ஒரு தப்பை செய்கிறோம். ஒருவேளை அந்த தப்பிலிருந்து வழிமாறி தேவனுடைய பாதைக்கு போகும்படிக்கு ஏதோ ஒரு பாதை அவர் காட்டுகின்றாரா, அந்த பாதைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த அசைவை நீங்கள் தேவனுடைய கீழ்ப்படுதலுக்கு நேராக ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை படகை தேவன் நிச்சயமாக நேராக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன நடந்துச்சுன்னா, யோனா அந்த அசைவை அசட்டை பண்ணல. என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து கடைசியில் எங்க போய் சேர்ந்துட்டாரு? கப்பலுக்கு பதிலாக எதுல போனாரு? மீன்ல போனாரு. ஆண்டவர் கப்பலை தூக்கி எறிஞ்சிட்டு மீனை கப்பலா மாத்தி உள்ள உட்கார வச்சு, தண்டனை என்னன்னா 3 நாள் நீ சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, உள்ளேயே இருந்துக்கோ வாயை மூடிட்டுன்னு சொல்லிட்டு பேசவும் விடல. அப்படியே ஆண்டவர் கொண்டு எங்க போட்டாரு? கரையில கொண்டு மீனை வாயினை கொண்டு வச்சுட்டு அப்படியே கக்க வச்சுட்டாரு. வெளியே போ, இனியாவது ஒழுங்காயிருன்னு. அப்புறமா என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சரியான பாதையில நடந்தாரு. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கை படகுல ஒரு அசைவு உருவாக்கப்பட்டிருக்குமே ஆனால், நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது சித்தம் மீறி போகிற ஒரு பயணம் இருக்குமானால், நம்மை நாம் நிதானித்து பார்க்கிற பொழுது தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம்னு. அந்த தப்பை உணர்ந்து கொண்டு அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் படகு நேராக்கப்படும். அடுத்ததாக நம்ம தியானிக்கின்ற பொழுது லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது, அங்கே 2 படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது கெனசரேத்து கடல் அருகே. யாருடைய படகு? அதுல ஒரு படகு யாருடைய படகு? நம்ம
பேதுருவினுடைய படகு இல்லையா, ஆண்டவருடைய அன்பான சீடனுடனே ஒரு படகு. இப்படி 2 படகுகள் அங்கே இருக்குது. ஒரு படகு வெறுமையான ஒரு படகு. அந்த படகுல கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம சும்மா இருக்கிற ஒரு படகு. அந்த படகுல இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டோம், இனி போய் ஒதுக்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு அலைகளை எல்லாம் கழுவி அழகாக மடக்கி கரையில கொண்டு வச்சுட்டு பேதுருவும் போய் தூங்கலான்னு நினைச்சிருப்பாரு. ஆமாவா இல்லையா? நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு டயர்டா இருந்திருப்பாரு, ஒன்றும் கிடைக்கல, போய் தூங்கலான்னு இருக்கும்ப அந்த டைம்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறாரு. உன் படகை கொஞ்சம் தள்ளு, நான் ஏறி உட்காரட்டோன்னு சொல்றாரு. பேதுரு ஆமா ஏற்கனவே டயர்டா இருக்கிறேன், தள்ளணுமான்னு கேட்கல, தள்ளுறேன்ப்பான்னு சொல்லிட்டு தள்ளி ஆண்டவருக்கு படகுல இடத்தையும் கொடுத்து அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறது வரலும் அந்த பிரசங்கத்தையும் கேட்டுட்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா வலையை எடு, ஆழத்துக்கு போவோம், கொண்டு போடுன்னு சொன்ன உடனே அதுவும் முடியாதுன்னு சொல்லல. ஆனா தன்னுடைய நிலைமையை சொல்றாரு, ஆண்டவரே கப்பல்ல நைட்டு ஃபுல்லா நான் பயணம் பண்ணிட்டேன், ஆனா அந்த கப்பல்ல நைட்டு ஃபுல்லா நான் வேலையை செஞ்சுட்டேன், எங்கெல்லாம் வலை போட முடியுமோ எல்லா வலை போட்டு பார்த்துட்டேன், ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா, சின்ன நெத்தலி மீன் கூட எனக்கு கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல, சும்மா தான் வலையை தூக்கிட்டு நான் வந்திருக்கிறேன், ஆனாலும் ஒண்ணு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு படகுல மறுபடியும் போறாங்க. அந்த படகு ஆழத்துல கொண்டு வலையை வீசும்படிக்கு கொண்டு போய் வலையும் போட்டுட்டாங்க. இப்போ வலை நிறைய என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. அந்த மீனை தன்னுடைய போட்ல மட்டும் தூக்கிட்டு வர முடியல, இனி ஒரு போட் கிட்ட கூட ஹெல்ப் கேட்டு 2 போட்டு நிறைய மீன் வருது பாருங்க. கீழ்ப்படிந்து தன்னுடைய வலையையும் தன்னுடைய படகையும் ஆண்டவருடைய செயல்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனால இல்லாமல் வெறுமையா இருந்த படகு நிறைவாய் கடந்து வருகிறது பேதுருவினுடைய வாழ்க்கையில. இப்ப பேதுரு எதை பார்த்துட்டாரு? ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்துட்டாரு. கீழ்ப்படிஞ்சா அதிசயம் நடக்கும்னு தெரியும். ஆமாவா இல்லையா? இதே பேதுரு பயணம் செய்த மறுபடியும் ஒரு கப்பல்ல பெரிய காற்றடிக்குது. பேதுருவுக்கு அற்புதம் நடந்தது தெரியும், வெறுமையான படகு ஆண்டவர் நிரப்புறது தெரியும். அப்ப பேதுரு எப்படி இருக்கணும்? என்ன வந்தாலும் ஆண்டவர், கப்பலோ கடலோ சூறாவளியோ புயலோ என்ன நடக்கட்டும், ஆண்டவருடைய அற்புதத்தை ஏற்கனவே நான் பார்த்தவேன், என்ன நடந்தாலும் ஆண்டவர் பாதுகாப்பாருன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா அந்த மனுஷன் படுற பாட பாருங்க. மறுபடியும் ஒரு கப்பல் பயணம் நடக்குது. அந்த கப்பல் பயணம் நடக்கும்போது ஆண்டவர் அயர்ந்த நித்திரையில தான் இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன அடிக்குது? காற்றடிக்குது, அலை எழும்புது. இப்போ பேதுருவனுடைய மனசெல்லாமே கிளுக்கிளுன்னு இருக்கு. ஐயோ என்ன காற்று, என்ன புயல், நாங்க எல்லாம் அமிழ்ந்து போகிறோம், இவர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம், உங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, என்ன அவிவிசுவாசமா இருக்கிறீங்களே, அவிவிசுவாசமா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோவப்பட்டாரா இல்லையா? ஏன் கோவப்பட்டாரு? பேதுருவுக்கு ஏற்கனவே கீழ்ப்படிந்து விசுவாச வலைய போட்டா நிறைவான மீன் கிடைக்கும்னு அற்புதத்தை ஒரு நாள்ல காண்பித்து கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பேதுரு படகுல இருந்துட்டு என்ன பண்ணி இருக்கணும்? என்னதான் காற்றடித்தாலும் என்னதான் இரைச்சல் உண்டானாலும் அன்னைக்கு என் படகு நிரப்பினவர் தான் இன்னைக்கு என் கூட இருக்கிறாரு. அதனால அவரையும் கூட இருக்கிறதுனால இந்த காற்று, இந்த புயல், இந்த அலையெல்லாம் எங்களை எதுவும் செய்யாது, அந்த வல்லமை படுத்துறவங்க கூட இருக்கிறதுனால நாங்க அமைதியா இருப்போம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்துட்டு விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா அங்க என்ன நடக்குது? விசுவாசம் எல்லாம் பறந்துருச்சு, உயிர் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு உன்னதர் கூட இருக்கிறதையும் மறந்து கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. அவரை திட்டிட்டு சொல்றாரு, இறையாதே அமைதலாயிருன்னு சொன்ன உடனே கடல் அமைதியாயிட்டு, இரைச்சலுடைய சத்தம் நின்று போயிட்டு, அழகா சமாதானமா அந்த பயணம் அடுத்து தொடர்ந்ததை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, சில வேளையில நம்ம கப்பல் அசை உண்டாக காரணம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு கூட ஆண்டவர் அசைவே உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ரொம்ப ஷேக் பண்ணி விட்டுட்டு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. இந்த அசைவுல விசுவாசம் எப்படி இருக்கு பார்ப்போமே, இந்த அசைவுல பரிசுத்தம் எப்படி இருக்கு பார்ப்போமே, இந்த அசைவுல என்னை தேடுகிற அனுபவம் எப்படி இருக்கு பார்ப்போமே, இந்த போராட்டத்துல இவங்க என்னோடு கூட இருக்கிற உறவுல எப்படி இருக்கிறாங்க பார்ப்போமே. விட்டுட்டு போறாங்களா, மறுதலிக்கிறாங்களா, முறுமுறுக்கிறாங்களா, குறை சொல்றாங்களா பார்ப்போம்னு சொல்லிட்டு அசைய விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்கின்றோம்?
கேள்வி ஆண்டவர் நம்மை நோக்கி, நம்ம என்ன செய்கின்றோம்? அசைவு வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோமா? அசைவு வரும்பொழுது உறுதியான விசுவாசத்தை நிற்கின்றோமா? கப்பலாகிய வாழ்க்கை அசைக்கப்படுகின்ற பொழுது இன்னும் ஆண்டவரை நோக்கி நம்ம நோக்கி பார்த்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, அவர் என்னை அழிவிற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அவர் என்னை கரையிலே கொண்டு போய் சேர்ப்பார், அவர் என்னை நிச்சயமாக பாதுகாப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதா? என்னை கைவிட்டு விட்டார், என்னுடைய பாதையை மறந்து விட்டார், என்னுடைய அடிகள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே குளறுபடியா இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அன்பு ஜனமே, முதல் அசைவு நம்மை மனம் திரும்ப செய்வதற்காக, இரண்டாவது அசைவு நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. அல்லேலூயா, இங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல ஒரு கப்பல் அசைக்கப்பட்டு உடைக்கப்படுகிறது. யாருடைய கப்பல்? யார் பயணம் செய்த கப்பல்? பவுல் பயணம் செய்த கப்பல். அவங்க ஆசியாவுக்கு போகணும்னு முடிவெடுத்து பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. கப்பல்ல 100க்கு அதிபதி இருக்கிறாரு, கப்பல்ல பல நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பயணம் ஆரம்பித்த உடனே பயணம் சமாதானமா இல்லை. நீங்க அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை இப்போ வாசித்தா புரியாது. பொறுமையா வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கங்கயா நிறுத்துவாங்க, அங்கங்கயா தீவுல போய் நிறுத்துவாங்க, துறைமுகம் வரும், பட்டணம் வரும், எங்க போனாலுமே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. கப்பல் அசைது, பெருங்காற்று அடிக்குது. அதுல பவுல் அழகா சொல்லி இருப்பாரு, சில நாட்களாக சூரியனும் வரலையா, நட்சத்திரமும் தெரியலையா, அவ்வளவு தூரம் பெரும் காற்று, பெரும் மழை, இருள், அந்த அளவுக்கு இருளில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா பவுலினுடைய பேச்சை யாருமே முதல்ல நம்பல. அதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அப்போஸ்தலர் அந்த 27ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 20 இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமா நம்பினான். இங்கதான் பிரச்சனை. ஆண்டவருடைய ஊழியக்காரன் தேவ மனுஷன் சொல்றத நம்பல. ஆனா யார நம்பினாங்க? கப்பலை ஓட்டுறது மாலுமி தானே, நடத்துறது எஜமான் தானே, அவங்கள விட இவனுக்கு தெரியவா போகுதுன்னு அற்பமா தேவ மனுஷனை நினைச்சிட்டு, மாலுமிக்கு தெரியும் எங்க காற்றடிக்கும், எங்க மழை வருது, எங்க தசையா போனோம்னு சொல்லிட்டு தேவ மனுஷனுடைய வார்த்தையை விட்டுட்டு கேப்டனை நம்பினாங்க. அவங்கள லீட் பண்ற லீடரை நம்பினாங்க. இப்போ நம்பி என்ன ஆச்சு? பிரச்சனை வருது, இன்னும் காற்றடிக்கிறது, மழை பெய்யுது. அந்த வசனத்துல அழகாக தெரியும் வாசிக்கின்ற பொழுது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம், 20வது வசனத்தை வாசியுங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டபடியினால் இனி தப்பி பிழைப்போன் என்னும் நம்பிக்கை முழுசா இல்லாம போயிட்டு. நட்சத்திரம் தெரியல, சூரியனே தெரியல, இருள் மட்டும் இருக்கு. அப்ப இன்னும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தப்பி பிழைக்க மாட்டோம், செத்து போயிடுவோம்னு ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இப்பதான் தேவன் பவுலோடு கூட இடைப்படுகின்றார். அதனுடைய 22வது வசனம் முதல் வாசியுங்கள். ஆகிலும் திட மனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. அழகா சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், ராஜாவுக்கு முன்னாடி உன்னை கொண்டு நிறுத்துவேன், உன் மூலம் நான் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றும்படி, இந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படி, தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றப்படும்படி நான் ஒரு சேதத்தை வரவிட்டிருக்கிறேனே தவிர கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வரவே வராதுன்னு சொல்லிட்டு தேவன் சொன்ன வார்த்தைகளை
தெளிவாக அங்க இருந்த எல்லாருக்கும் முன்பதாக தைரியமாக அறிக்கையிட்டுட்டார். யாரு? தேவ மனுஷனாகிய பவுல். இப்போ அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அந்த 41வது வசனத்துல பலத்த காற்றினால கப்பலினுடைய பின்னணியும் உடைஞ்சு போயிருது பாருங்க. 43வது வசனம் தான் என்ன சொல்லுதுன்னா, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து எல்லாரும் நீந்த தெரிந்தவங்க முந்தி போங்கன்னு சொன்னாங்க. அந்த 44வது வசனத்துல பவுல் சொன்னது போல எல்லோருமே தப்பி கரை சேர்ந்தாங்க. அல்லேலூயா. அப்ப பவுல் சொன்ன வார்த்தை என்ன? கப்பல் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. அதே மாதிரி கப்பல் சேதம் வந்துச்சு, உயிர் சேதம் வரல. இந்த இடத்துல ஒரு அசைவை ஏன் ஆண்டவர் உண்டு பண்ணினாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை அடையும்படி, தேவ மனுஷனுக்கு ஒரு மகிமை உண்டாகும்படி, தேவனோடு கூட வாழுகிற மனிதன் இவன் என்று அவர்கள் அறியும்படிக்கு அவ்விடத்துல ஒரு அசைவை உண்டு பண்ணினார். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்தாங்க, ஆனா தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனாங்க. ஏற்ற ஒரு நாட்கள் வந்தது. அந்நாட்கள்ல பயணம் முடிவடைகின்ற ஒரு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை தேவ மனிதன் மூலமாக நிறைவேற்றப்பட்டு தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அன்புக்குரியவர்களை, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலும் கூட ஏன் கப்பல் சேதம் போன சில உடைவுகள் கூட வருகிறது எதிர்பாராத வேளையிலே. எதற்குன்னா, தேவனுடைய நாமம் நம் மூலம் மகிமை அடைவதற்காக. அல்லேலூயா. மகிமையான ஒரு அற்புதம் நம்மை கொண்டு பிறர் மத்தியிலே செய்வதற்காக, நம்முடைய சாட்சி அநேகருக்கு ஒரு ரட்சிப்பை உருவாக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றப்படுவதற்காக. ஒரு பவுல் அந்த கப்பல்ல இருந்ததுனால பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த ஒரு பவுல் அந்த கப்பலுக்குள்ள இல்லைன்னா அந்த கப்பல் என்னவாயிருக்கும்? நிச்சயமா சேதமாகி எல்லாரும் மரித்து போயிருப்பாங்க. ஆகினால் அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்ம இருக்கிற சபையில, நம்ம இருக்கிற வீட்டுல, நம்ம இருக்கிற குடும்பத்துல, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல ஏதோ ஒரு அசைவு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்ட காரணமே இல்லாம வருதுன்னா கவலைப்படாதீங்க. மகிமையான ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகின்றார். மகிமையான ஒரு விடுதலையை கொடுக்க போகின்றார். மகிமையான ஒரு சாட்சியை உருவாக்க போகின்றார். இன்னைக்கு நம்ம 3 கப்பலை வைத்து தியானித்தோம். யோனாவின் கப்பல், பேதுருவின் கப்பல், பவுலின் கப்பல். 3 கப்பல் 3 வித காரியங்களை கற்றுக் கொடுத்தது. யோனாவின் கப்பல் பாவத்தை விட்டு, கீழ்ப்படிமை விட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு அசைவை உருவாக்கினது. பேதுருவின் கப்பல் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும் விதமாய் அசைக்கப்பட்டது. பவுலின் கப்பல் உடைக்கப்பட காரணம் தேவனுடைய நாம மகிமை அடையும் படிக்கு. இன்றைக்கு ஒரு வேளை நம்ம கப்பல் அசைக்கப்பட காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கை படகாகிய இந்த கப்பலை அசைப்பதற்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு கீழ்ப்படியாம இருக்கிறதா? இல்ல விசுவாசத்துல குறைபாடு இருக்கிறதா? இல்ல தேவன் மகிமையான ஒரு காரியத்தை செய்ய போகின்றாரா? நம்ம நிதானித்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட அசைவை குறித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்ப உனக்குள்ள ஒரு கீழ்ப்படியாம இருந்தால், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஒரு யோனாவை போல எனக்குள்ளே போராட்டம் வருகின்ற பொழுது விசுவாசத்துல குறைபாடு இருந்தால், இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் விசுவாச வாழ்க்கைக்கு நேராக. ஏதாகிலும் உம்மை நம்பின பிறகும் நான் பயணிக்கின்ற என்னுடைய வாழ்க்கை கப்பல பிரச்சனை வருதா? மகிமையான ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. நான் காத்திருக்கிறேன், நான் பொறுத்திருக்கிறேன் என்று இன்னைக்கு நம்ம யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. இந்த வேளையிலும் இயேசுப்பா, நீர் அலைகளை அமர பண்ணுகின்றவர், நீர் கொந்தளிப்பை அடக்குகிற தெய்வம் என்று பார்க்கின்றோம். அவர்களை எல்லா சேதங்களில் விடுதலையாக்கி நாடின துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் தகப்பனே. இன்னைக்கு ஒரு வேளை எங்க வாழ்க்கை கப்பல் இன்றைக்கு சேதங்கள் மத்தியிலே, பெருங்காற்றின் மத்தியிலே, பெரும் அலைகள் மத்தியிலே போராட்டத்தோடு கூட நாங்கள் கடல்ல பயணம் செய்வது போல வாழ்க்கை என்னும் படகுல நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம்ப்பா. எங்க வாழ்க்கையில ஒருவேளை நீர்தாமே புயலை அனுப்பி இருக்கலாம். ஏதாவது ஒரு கீழ்ப்படியாத ஒரு சுபாவமோ, ஏதாவது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையோ, ஏதாவது சித்தமீறி பயணிக்கின்ற ஒரு வழிகளோ எங்களுக்குள்ளே இருக்குமானால், அந்த புயலை நீர் அனுப்பினீரே என்றால் நாங்கள் இன்றைக்கு எங்களை இடம் கொடுத்து அப்பா உங்க சமூகத்துல எங்களை வெறுமையாக்கி அப்பா நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு பலன் தாருங்க. எங்கள் பிள்ளைகளை உணர்ந்து
உணர்ந்து கொண்டு நாங்கள் இனி தேவனுக்கு சித்தமான பாதையிலே பயணிக்கின்ற பிள்ளைகளாய் மாறும்படிக்கு எங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதலின் ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இல்லையேல் ஒரு பேதுருவை போல எங்க வாழ்க்கையில திரளான அற்புதங்களை செய்த பிறகும், திரளான அதிசயங்களை நாங்கள் கண்ட பிறகும், ஒரு போராட்டம் வந்த உடனே நாங்கள் இன்னைக்கு விசுவாசத்திலே தளர்ந்து விடுகிறது போல எங்கள் சபை விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்கு ஒருவேளை நிற்புயலை அனுப்பி இருக்கலாம், ஒருவேளை இரைச்சலை உருவாக்கி இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இரைச்சலை நாங்கள் கேட்ட உடனே, அலையை பார்த்த உடனே, அகோரமான அசைவை கண்ட உடனே எங்கள் வாழ்க்கை படகு மூழ்க போகிறதோ, எங்களுடைய வாழ்க்கை இத்தோடு முடிய போகிறதோ, எங்களுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் உடைந்து விட்டதோ என்று சொல்லி நாங்கள் அவிசுவாச வார்த்தைகளை மொழியாதபடி, நாங்கள் விட்டு ஓடாதபடி, எங்களுக்கு நிறைவான நன்மையை ஒரு நாள் செய்தவர், எங்களுக்கு சுகத்தை கொடுத்தவர், எங்களை ஆசீர்வதித்தவர் இந்த அசைவன் என்றும் எங்களை வெளியே கொண்டு வருவார் என்கின்ற ஒரு உறுதியான விசுவாச வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்தும்படிக்கு எங்கள் கப்பலை அசைத்தீரோ ஆண்டவரே. அப்பா அதே போல அப்பா நாங்கள் பயணம் செய்கின்ற கப்பலிலே நாங்கள் உண்மையே பற்றி இருந்த பிறகும் ஒருவேளை ஒரு உடைவை போன்ற பிரச்சனை, ஒருவேளை ஒரு சேதத்தை போன்ற பிரச்சனை ஆண்டவரை, இருளை போன்ற அனுபவங்கள், வெளிச்சத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகள், அழைக்கப்பட்ட கதவுகள், இப்படி நாங்கள் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம்ப்பா. ஆனால் மகிமையான ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறீங்க என்று நாங்கள் காத்திருக்க, நாங்கள் சகித்துக் கொள்ள, நாங்கள் பொறுத்திருக்க, உண்மையை நம்பி இருக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீங்க எதை செய்தாலும் எங்கள் நன்மைக்காகத்தான் அப்பா செய்கிறீங்க. நீங்க எதை செய்தாலும் எங்கள் நன்மைக்காகத்தான் அப்பா செய்கிறீங்க. யோனா கீழ்ப்படியாமல் கப்பலிலே அழியக்கூடாதுன்னு நினைச்சீங்க. பவுல் அவிசுவாசத்தினால் உன்னை விட்டு விலக கூடாதுன்னு நினைச்சீங்க. பவுல் தேவனுடைய மனிதன் என்று காண்பிக்கும்படி மகிமை அடைய வைத்தீங்க அப்பா. இன்றைக்கும் எங்க வாழ்க்கையில அசைவை உருவாக்கி இருந்தால் எங்கள் நன்மைக்காக ஆண்டவரே, எங்கள் நன்மைக்காக ஆண்டவரே, எங்க வாழ்க்கை படகானது அமைதியை காணட்டும், அசைவானது நிறுத்தப்படட்டும், ஒரு அமைதல் உண்டாகட்டும், இரைச்சல் விலகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சமாதானத்தை கண்டு கரை போய் சேர எங்களுக்கு கிருபை தாரும், கரை போய் சேர எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையே நம்பி பயணிக்கின்றோம், கைவிடாமல் காத்தருளுங்க அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே 3 படகுகளை கப்பலை குறைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே யோனாவை கப்பல் ஆண்டவரே அவன் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி மனம் போற போக்கினால் வந்த ஆபத்துகள் எப்படி என்பதையும், அதனால் அவன் அனுபவித்த சஞ்சலங்கள் வேதனைகள் எப்படிப்பட்டது என்பதையும் வேதத்தோடு கற்றுத்தீரப்பா. நாங்கள் யோனாவை போல இருக்கக்கூடாதப்பா. கர்த்தர் சொன்ன பாதையும் கர்த்தர் காண்பிக்கிற பாதையும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுபடியாக உதவி செய்யுங்க இயேசுப்பா. எங்க வாழ்க்கையிலும் கூட யோனாவை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு மறுதலித்த காரணத்தினால், எங்க மன விருப்பத்தின்படி போன காரணத்தினால் கூட சில சஞ்சலங்கள் வந்திருக்கலாம், சில நெருக்கங்கள் வந்திருக்கலாம், சில போராட்டங்கள் வந்திருக்கலாம், சில தீமைகள் அனுபவித்திருக்கலாம். இது காரணம் உம்முடைய வார்த்தை விட்டு விலகின காரணத்தினால, சொந்த சுய புத்தினாலும் சுய ஆலோசனால எடுத்த முடிவினால அனைவரை சந்தித்திருக்கிறப்பா. நாளைக்கு விடையிலே தாருமப்பா. நாங்கள் யோனாவை போல இனி போகாதபடி அப்பா வழிகாட்டுகிற தெய்வத்தை மாத்திரம் நம்பி நிற்கும்படியாகும், உம்முடைய பாதை நடக்கும்படியா உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே எவ்வளவு நன்மைகளை பெற்றோம், எவ்வளவு காரியங்களை கண்ணால பார்த்தோம், எவ்வளவு அற்புதங்களை கண்ணால பார்த்தும் கூட இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரை பேதுருவோ ஆண்டவர் விசுவாச குறைப்பட்டவராயிருந்ததை போல இன்றைக்கு வந்திருக்கிற இவர்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும் சில காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது, சில காரியத்துல போராட்டம் வரும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லக்கூடிய சந்தேக புத்தியில் இருந்து ஒரு தாருங்கப்பா தாருங்கப்பா. ஒரு தகப்பனப்படுதலை சொன்னார் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டதை போல சந்தேக எண்ணங்கள் அவிசுவாச எண்ணங்கள் நிறைவேறுமா நடக்குமா, இது உண்மையா, இது எங்க வாழ்க்கை நிறைவேறுமா என்று சொல்லி ஒரு சந்தேக எண்ணத்தோடு இன்றைக்கு வந்திருக்கலாம். அந்த எண்ணத்திலிருந்து ஒரு விடுதலை தாருங்கப்பா. அப்படித்தானேப்பா எல்லாம் கண்ணால பார்த்தாலும் அப்பா காற்றும் கடலும் பயங்கரமாக கொந்தளித்த பொழுது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைத்தாங்கப்பா. அந்த எண்ணம் வேண்டாம், அந்த எண்ணம் வேண்டாம், அந்த சந்தேக புத்தி வேண்டாம். எல்லாம் கருத்து நடத்த வச்சு ஒரு நம்பிக்கை அப்பா அந்த பிள்ளைகளை கதாவது கொடுக்கும்படியா
ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே தகப்பனே பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சொன்ன வார்த்தை யாரும் கீழ்ப்படியல்ல. அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்காதபடி அப்பா தன் சுய பலத்தை நம்பி தன் மாமிச பலத்தை நம்பி தன்னுடைய படை பலத்தை நம்பி நின்றாங்கப்பா. ஆனா பவுலோ அப்படியெல்லாம் கர்த்தருடைய பலத்தை நம்பி நின்ற ஊழியக்காரன் ஆண்டவரே. ஆனா அவங்க சுய பலம் எல்லாம் சாம்பல் ஆனது, சுயம் எல்லாம் சாம்பல் ஆனது. ஆனா கடைசி நேரத்துல பவுல் மூலம் கர்த்தர் பேசின வார்த்தை நிறைவேறினது. அதே போல இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதாவது காரியம் சொல்லும் பொழுது எல்லாம் நடக்காது, நடக்காது என்ன இருந்தே கொண்டிருக்கலாம். அந்த சந்தேகத்தை சாத்தான் கொண்டு வரலாம். அப்ப எண்ணங்களை விட்டு வெளியேற முடியாமோ படிப்பையோ பட்டத்தையோ பதவியோ வேலையோ நம்பி நிற்காதபடி எல்லாம் கர்த்தரால் தான் முடியும், எல்லாம் கர்த்தரால் முடிய பெற்று எண்ணத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தாரோம். அந்த வழி நடத்துங்கப்பா. அந்த 3 காரியங்களும் தம்முடைய வாழ்க்கை மறவாதபடி இந்த காரியத்தில் இயேசு கூட இருந்தா மட்டும் போதும். நான் இதுவரை மறுதளித்தவனாய் போறேன், இதுவரை மழை தப்பி போறேன், இதுவரையும் அப்பா என் சுயத்தை நம்பி போறேன், ஏமாந்து போறேன், என்னை வழிகாட்டுற தேவ மனுஷனை மறந்து விட்ட, என்னை சொன்ன வார்த்தை தான் அது கீழ்படியல, இப்படி வார்த்தை ஆசிரியர் சொன்னவரை கேட்கல, என் சுயத்தினால சாய்ந்த காரணத்தினால இந்த ஏமாந்து இருக்க சில பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. சுயம் சாம்பல் ஆகணும், சுயம் சாம்பல் ஆகணும், தேவ மகிமை வெளிப்படணும், வெளிப்படணும். இங்கே வந்திருக்கிற பிள்ளை வசனத்தை ஆண்டவர் விதைக்கிறீங்க. வசனத்தை வாழ்க்கையில நல்ல தரத்தில் விதைக்கப்பட்ட புறம் மாறி மகனை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். மற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா.